Hello friends, welcome to Arun Sharmi channel. So far நம்ம வந்து சீரீஸ் 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய இன்புட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சீரீஸ் 4 டே 4. ஸோ டே 4ல் என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆகுது. ஸோ அந்த ட்ராபேக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? ஓகே, வெல்கம் டு சீரீஸ் 4. ஸோ சீரீஸ் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கே பார்க்குறதுக்கு அப்படின்னு தோணும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக் வந்து சொல்லிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நல்லா கம்ஃபர்டபுளாக சிட்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம், ஸ்டாண்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஸ்ட்டை வந்து நல்லா வந்து ஸ்டேபிளாக பேக் ரெஸ்ட்டில், அதாவது நம்மளுடைய ஆர்ம் ரெஸ்ட் சேர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோம், ரொட்டேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பண்ணணுங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டாக பண்ணால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்ட்ஸில் வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. யாராக வேணா இருக்கட்டும், எந்த மாதிரியான கேமாக வேணா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் அவங்களுடைய என்ன சொல்லுது வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ப்ளே கிரவுண்டில் விளையாடுறவங்க இருக்கட்டும், பட் நிறைய பேர் யூடியூப் பார்க்குறவங்க, நம்மளோட சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து விமனாக இருக்கலாம், இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க் ரிலேட்டடாக, அதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை வந்து ஜென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து மிஷினரி டூல்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காகவே நான் சீரீஸ் 1 by 1 போட்டுட்ருக்கேங்க, ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணுங்க, ஸ்லோவாக 10 times கிளாக் வைஸில், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது ரைட் டு லெஃப்ட் சைட், அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் சைட். சிங்கிள் ஹேண்டாக பண்ணணும். ஒரு 2 ஹேண்டும் சைமல்டேனியஸாக பண்ண வேணாம். ஒரு ஹேண்ட் லெஃப்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரைட் பண்ணலாம். ஸோ இது ஸ்லோவாக பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸை ரெடியூஸ் பண்ணும், ரேஞ்ச் ஆஃப் மோஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது மொபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக டிஜிட்டல் லெவலில் நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ப்ராக்சிமலாக வந்து போய் ரீச் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து கான்ஷியஸாக பேக் சப்போர்ட்டோடு உட்காந்துட்டு ஆர்ம்ரெஸ்ட் சேரில் உட்காந்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இல்லைம்மா நான் ரொம்ப ஆக்டிவ், நான் எங்கே வேணாலும் பண்ணுவேனிங்கன்னா ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே கூட நீங்கள் ஜஸ்ட்டு ஹேண்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஸ்ட் மூவ்மெண்ட்டை மட்டும் பண்ணலாம், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். Okay, catch you later on series 5. Thank you.